நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது மாப்பிள்ளை சம்பா அரிசி தோசை. இட்லிக்கு ஒரு அளவு இருக்குது, தோசைக்கு ஒரு அளவு இருக்குது. அதாவது மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோ போடணும்னு இருக்குது. இட்லிக்கு நம்ம போகிறதுனா என்ன பண்ணலாம்னா 4க்கு 1 கப் அளவுக்கு உளுந்து போட்டுக்கலாம். இதே தோசைக்கு 7க்கு 1 தான் நம்ம யூஸ் பண்ணணும். நான் இன்றைக்கி 3.5 கப் அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு நான் உளுந்து எடுத்துருக்கிறேன். இதை ஒரு 6 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு, அதாவது புளிக்க வைக்கிற டைம் மினிமம் ஒரு 7 ஹவர்ஸ் ஆகும். 7 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம செய்ய போகிறது மாப்பிள்ளை சம்பா அரிசி தோசை. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசி ஒரு 3.5 கப் எடுத்துக்கலாம். இது 1 கப், 2 கப், 3, 1/2 கப். இதுக்கு நம்ம 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கணும். உளுந்து, வெந்தயம். இப்போ நம்ம 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம 1/2 கப் எடுத்துட்டோம். இது கூடயே போட்டுக்கலாம். இது ஒரு 6 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு அரைச்சி நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம 2 டைம் கழிஞ்சிக்கலாம். இப்போ மாப்பிள்ளை சம்பா அரிசியும் உளுந்து, வெந்தயம் இந்த 3மே நல்லா ஊறிடுச்சு. அதாவது நம்ம 6 மணி நேரம் ஊற வச்சிட்டோம். இது நம்ம தோசைக்கு தான் ஊற வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம ஆட்டிக்கலாம். ஆன் பண்ணிக்கலாம் கிரைண்டரை. இந்த தண்ணியிலேயே நிறைய சத்துக்கள் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது ஒரு 20 மினிட்ஸில் அரைச்சிக்கலாம். மாவு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா நைஸ் ஆகிடுச்சு. அதாவது கொஞ்சம் குறகுறன்னு ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு 6 ஹவர்ஸ் நல்லா புளிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கலந்துக்கலாம். இதுவே போதும், நல்லா புளிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம காலையில் தோசை ஊற்றிக்கலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசி நல்லா புளிக்க வச்சுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஃபெர்மெண்டேஷன் டைம் நான் 8 ஹவர்ஸ் வெளியில் வச்சுருக்கேன். நீங்களும் 8 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா புளிச்சிருச்சு. இப்போ தவா வச்சுக்கலாம். தவா நல்லா காயிட்டோம். நம்ம தவாவில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 30 செகண்ட் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இது உங்களுக்கு பார்த்தா செவந்த மாதிரி தெரியாது, ஆனால் சாப்பிட்றப்ப என்னென்னா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 30 செகண்ட் மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ மாற்றிக்கலாம். சுவையான மாப்பிள்ளை சம்பா அரிசி தோசை ரெடி. மாப்பிள்ளை சம்பா அரிசி தோசை எப்படி செஞ்சுக்கிறத பார்த்தீங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதாவது நீர்ச்சத்து இருக்குது, நார்ச்சத்து நிறையா இருக்குது. இந்த தோசை நீங்கள் கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.